வாழ்ந்த கடவுள் எங்கள் இதயங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களின் ஆசியோடும், கழகத்தின் காவல் தெய்வம் எங்கள் அண்ணியார் அவர்களின் ஆசியோடும் இன்று கோவை தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட கோவை தெற்கு மாவட்ட வர்த்தக அணி துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர். வேலு அவர்களின் இல்ல திருமண விழா. நம்மளுக்கு தூய தமிழ் சுத்தமாக வரமாட்டேங்குதுங்க. நம்ம இப்படியே பேசிடலாம். பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா நம்ம கட்சிக்காரர் ஃபங்க்ஷன் ஒன்று, கல்யாணம். அவர் வர்த்தக அணி துணைச் செயலாளராக இருக்கார். கோவை தெற்கு மாவட்டத்துக்கு வர்த்தக அணி துணைச் செயலாளராக இருக்கார். அவர் செட்டிபாளையத்துக்காரர் தான். அவருடைய மகன் அவர் பேர் நந்தகுமார். அவருடைய திருமண விழா இன்னைக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதை முன்னிட்டு இன்னைக்கு கோவை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும், கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் அக்கா வனிதா துரை அவர்களின் தலைமையில் இன்னைக்கு மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர நிர்வாகிகள், பகுதி பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்துக்கிட்டாங்க. இதில் சிறப்பான ஏற்பாடுகள், சிறப்பான விருந்து, சிறப்பான முறையில் எல்லாரும் போய் வாழ்த்திட்டு வந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா வனிதா துரைப்பா. இவங்க மாவட்ட கழக பொறுப்பாளராக இருக்காங்க. கோவை தெற்கு மாவட்டத்துக்கு இப்போ மாவட்ட செயலாளருக்கு பதிலாக மாவட்ட பொறுப்பாளராக இவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ஒரு 6 மாதமாக அவங்கள போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? அதுக்கு முன்னால் அண்ணன் ஜெகன் இருந்தார். அவர் இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பாய் வந்தார். அவர் நல்லா செயல்பட்டார். அவர் ஒரு மாதங்குள்ளாரியே அவரும் ரிசைன் பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கொஞ்சம் சிறப்பாகவே கொண்டு போகிறாங்க. இப்போ கோவை தெற்கு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட இவங்க தலைமை ஏற்றதுக்கப்புறமே ஒரு 5-6 கல்யாணம், ஃபங்க்ஷனு, ஏதாவது ஒன்று சிறப்பு கூட்டங்கள்ன்ட்டு, அதாவது கலந்தாய்வு கூட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 மீட்டிங்லாம் இந்த 6 மாதத்தில் போட்டிருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா செயல்படுறாங்க. இன்னும் அந்த எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் அந்த நிர்வாகிகள்லாம் பத்தாவது நிர்வாகிகள், இப்போ முன்னால் நம்ம கட்சியில் இருந்து போனவங்க, வெளியே போனவங்க, இப்படி நிறையா பேர்த்த இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கூட எல்லாம் போய் பேசி அந்த கலந்தாய்வு பண்ணி மறுபடியும் நம்ம கட்சிக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் சிறப்பாகவே செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். கட்சியை விட்டு போன ஆளுகளை எல்லாம் இல்லை, இப்போ நம்ம கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. அவங்கெல்லாம் போஸ்டிங்கில் இருந்தாங்கல்ல. இப்போ அவங்க எப்படி சொல்கிறது, கட்சியில் இருக்காங்க இல்லைங்கிறது ரெண்டாவது. கட்சியில் இருந்தாலும் யாரும் போய் அணுகிறது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்காங்களே, அவங்களையெல்லாம் மறுபடியும் போய் பார்த்து பேசி மறுபடியும் கட்சிக்குள்ளாரி கொண்டு வரதுக்கு